வணக்கம். இது தி டீப் டைவ். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு தனிநபரோட பல வருஷ ஆன்மீக பயணத்தை பற்றிய ஒரு குறிப்பு அல்லது ஒரு புத்தகம்னு வச்சுக்கலாமே. அத நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது ஒரு தனிப்பட்ட அனுபவ பதிவு. இது ஒருத்தரோட சொந்த தேடல்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அப்புறம் அவருக்கு கிடைச்ச புரிதல்கள், உண்மைகள்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. இதுல வர்றவர் தஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியோட உதவியோடவும் பல வருஷமா தானே கேள்வி கேட்டு விசாரிச்சு பார்த்ததுலயும் கிடைச்ச புரிதல்களை பத்தி சொல்றாரு. ஓகே, அப்போ இது வெறும் தத்துவ பேச்சு இல்ல. இல்லவே இல்ல. நேரடியா அனுபவத்துல என்ன நடந்தது, எப்படி பார்வை மாறிச்சுங்கிறத சொல்ற ஒரு பயணம். நான் இருக்கிறேன், அதாவது ஐ ஆம் அப்படிங்கிற உணர்வுல ஆரம்பிச்சு ஞானத்தோட பல படிநிலைகளை இது அலசுது. ரொம்ப சரி. இந்த பயணம் பொதுவா நிறைய பேர் சொல்ற மாதிரி நான் யார், அதாவது ஹூ am ஐங்கிற கேள்வியோட தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இது தன்னை அறியறதுக்கான ஒரு நேரடி பாதைன்னு கூட சொல்லலாம். ஆமா, ரமண மகர்ஷி மாதிரி பெரியவங்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுக்கு பெரிய படிப்பு, புத்திசாலித்தனம் எல்லாம் தேவையில்லை. சில சமயம் அது தடையா கூட இருக்கலாம்னு ஆசிரியர் சொல்றார். அது உண்மைதான். இது ரொம்ப எளிமையான முறை. யோசிச்சு பாருங்க, நீங்க இப்போ இதை கேட்டுட்டு இருக்கீங்க, விழிப்பா இருக்கீங்க இல்லையா? இதை யாராலேது மறுக்க முடியுமா? இந்த இருப்பை உணர்றதுக்கு நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா போதும். இதுதான் ஆரம்பம். கரெக்ட். இந்த சுய விசாரணையோட முதல் தெளிவான விளைவு என்னன்னா, நான் இருக்கிறேன், அதாவது பீயிங்னஸ் அல்லது பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு, எப்படி சொல்றது, அசைக்க முடியாத ஒரு திடமான உணர்வு. அன்ஷேக்கபிள் சர்டனிட்டி சொல்லுவாங்களே, அது மாதிரி. இது சும்மா ஒரு அனுபவம் வந்துட்டு போற மாதிரி இல்லையா? இல்ல, அதுதான் முக்கியம். இது ஒரு அனுபவம் அல்ல, இது ஒரு மெய் உணர்வு, ரியலைசேஷன். நீங்க வெறும் உடம்பில்ல, வெறும் எண்ணங்கள் இல்ல, நீங்க தூய இருப்பு, தூய பிரக்ஞை அப்படின்னு நீங்க இந்த நிலையில உணர முடியும். அப்போ எப்படி இருக்கும் அந்த நிலை? அந்த நேரத்துல எண்ணமெல்லாம் பெருசா இல்லாம ஒரு எல்லையே இல்லாத ஒரு பெருங்கடல் மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். நான் அப்படிங்கிற அந்த சின்ன தனிப்பட்ட உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஓஹோ, அந்த தூய இருப்பு தான் நம்மளோட உண்மையான அடிப்படைன்னு புரிய ஆரம்பிக்கும். அதேதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர் தஸ்னஸ் சொல்றார், இது ஆரம்பம் தான், இதுவே முடிவில்லனோ. ஆமா, இது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் துன்பம் இன்னும் அதிகமா கூட தெரியலாம்னு சொல்றார். ஆமா, ஆனா அது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்ல. உண்மையான விடுதலையை தேட இது ஒரு பெரிய தூண்டுதலா இருக்கும்னு சொல்றாரு. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நான் இருக்கிறேன் உணர்வு. இப்ப நிசர்கதத்த மகராஜ் சொல்ற அயம் இல்லனா ரமண மகர்ஷியோட அகம் விருத்தி மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இது வேற மாதிரிங்கிறாரு. அது ஏன் அப்படி? அது ஒரு நல்ல கேள்வி. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அவரோட பார்வையில இந்த நான் இருக்கிறேன்கிறது ஒரு அடிப்படையான முதல் நிலை மெய்யுணர்வு, பீயிங்னஸ உணர்றது. ஆனா சில சமயம் மற்ற மரபுகள்ல சொல்ற நான்கிறது இன்னும் ஆழமான, ஒருவேளை இறுதி நிலையான ஆன்மாவை குறிக்கலாம். ஓ, அப்போ இங்க சொல்றது அந்த முதல் படி. ஆமா, இருப்ப உணர்ற முதல் படி. அதனாலதான் இது ஆரம்பம், முடிவல்லன்னு அழுத்தி சொல்றாரு. இந்த ஐயம் நிலைய இன்னும் ஆழப்படுத்தணும்னா 4 விஷயங்களை சொல்றாரு. 1, தனித்தன்மையற்ற தன்மை, இம்பர்சனாலிட்டி. அப்படின்னா அதாவது இந்த நான்கிறது உங்க தனிப்பட்ட அசோக் இல்லைன்னா உங்க தனிப்பட்ட பேர் இல்ல, இது ஒரு பொதுவான பிரபஞ்ச இருப்பு. 2வது, அதோட ஒளிர்வின் தீவிரம், லுமினாசிட்டி, அந்த இருப்போட பிரகாசம், தெளிவு அதிகமாறது. சரி. 3வது, இந்த நிலையிலே இருக்கணும், இதை எப்படியாவது புடிச்சு வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு முயற்சியே விடுறது. 4வது, இது ரொம்ப இயல்பானது, இதுக்கு பெருசா முயற்சி தேவையில்லைன்னு உணர்றது. சரி, இந்த நான் இருக்கிறேன் நிலை நல்லா இருக்கு. ஆனா இதுலயே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்களே? ஆமா, அது ஒரு முக்கியமான கட்டம். என்னன்னா, ஒருவர் தன்னை ஒரு மாறாத நிலையான சாட்சியா, ஒரு இட்டர்னல் விட்னஸ் அல்லது வாட்சர் மாதிரி நினைக்க ஆரம்பிக்கலாம். எப்படின்னா? அதாவது உலகத்துல நல்லது கெட்டதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா நான் மட்டும் பின்னால நின்னு எதிலையும் ஒட்டாம, பாதிக்கப்படாம, மாறாம இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன் மாதிரி படம் ஓடும், ஆனா ஸ்கிரீன் அப்படியே இருக்கும். அதேதான். ஆனா இது பார்க்கறதுக்கு ரொம்ப உயர்வா தெரிஞ்சாலும் இதுவும் ஒரு வகையான இரட்டை மனப்பான்மை தான், டியூவாலிட்டி. எப்படி? ஏன்னா நான் சாட்சி, மத்ததெல்லாம் தோற்றங்கள், இன்னொன்னுன்னு ஒரு பிரிவு இங்க வந்துருது இல்லையா?
தஸ்னஸ் சொல்ற மாதிரி இது மனசோட அளவுல வேணா நான் இல்லை மாதிரி தெரியலாம். ஆனா இது முழுமையான விடுதலைக்கு போதாது. ஓ, அப்படியா? அப்போ இந்த சாட்சி தோற்றங்கள்ங்கிற இந்த பிரிவையே தாண்டி போறது தான் அடுத்த கட்டம். அதுதானே இருமையற்ற தன்மை, நான் டியூவாலிட்டி. ஆமா, அதுதான். இதுக்கு ஆசிரியர் ஒரு உதாரணம் சொல்றாரே, மரம் பாக்குறது பத்தி. ஆமா, ஆசிரியர் சொல்றாரு, ஒரு சமயம் அவர் ஒரு மரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நான் பார்க்கறேங்கிற அந்த எண்ணமே போயிடுச்சாம். அந்த மரத்தோட பச்சை நிறம், காத்துல அது அசைகிற விதம், அதோட வடிவம், இது மட்டும் ரொம்ப தீவிரமா உயிருணர்ச்சியோட தெரிஞ்சிருக்கு. பாக்குற நான் இல்லாம போயிட்ட மாதிரி. அதேதான், பார்க்கற நான் மறைஞ்சி பார்க்கப்படுற பொருள் மட்டும் இருக்கு. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி அனுபவம் அப்பப்போ வந்தா போதுமா, இல்ல இதுல இன்னும் ஆழமான விஷயம் இருக்கா? இப்ப நான் ஒரு பூவை பாக்குறேன், பூ மட்டும் தெரியுதுன்னா அதுவா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அனுபவங்கள் நல்ல ஊந்துதல் கொடுக்கும், சந்தேகமே இல்ல. ஆனா உண்மையான இருமையற்ற நிலைங்கிறது அது என்னன்னா, இந்த பார்ப்பவர் பார்க்கப்படும் பொருள் அல்லது உணர்பவர் உணரப்படும் விஷயங்கிற பிரிவு, இது ஆரம்பத்திலிருந்தே உண்மையில இல்ல, அது நம்ம மனசு உருவாக்கின ஒரு மாயதான்னு சந்தேகத்துக்கிடமே இல்லாம உணர்றது. அதாவது அந்த பிரிவு எப்போதுமே இருந்ததில்லன்னு தெளிவா புரியறது. சரியா சொன்னீங்க. அது வெறும் தோற்றம்தான், உண்மை இல்லைன்னு புரியுறது. சரி, அப்படி புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? முன்னாடி சொன்ன மாதிரி வாவ்னு ஒரு ஆச்சரியம் இருக்குமே, அது போயிடுமா? ஒரு வகையில ஆமா. அந்த ஆரம்பகட்ட ஆச்சரியம், அந்த ஸ்பெஷல் ஃபீலிங் குறையலாம். ஏன்னா இருமையற்ற நிலைங்கிறது ஏதோ விசேஷமான அனுபவம் இல்ல, அதுதான் உலகத்தோட இயல்பான நிலைன்னு புரிய ஆரம்பிக்கும். ஓ, அப்புறம் அது ரொம்ப நார்மல் ஆயிடும். ஆமா, ரொம்ப இயல்பா முயற்சி இல்லாம இருக்கும். முன்னாடி அந்த நான் இருக்கிறேன் நிலையில ஒரு ஒளிர்வு, ஒரு பிரகாசம், லுமினாசிட்டி தெரிஞ்சது இல்லையா? அதே ஒளிர்வு இப்போ பார்க்குற காட்சி, கேட்குற ஓசை, வர்ற எண்ணம்னு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி ஒரே சுவையா இருக்கிறத உணர முடியும். முன்னாடி மாதிரி நான் பின்னால நின்னு எதையோ பாக்குற மாதிரி இல்லாம எல்லாம் ஒன்னா தெரியும். அந்த பின்னணியில நிக்கிற போக்கு குறைஞ்சிரும். சரி, இப்போ இந்த இருமையற்ற நிலைய உணர்ந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு சின்ன சிக்கல் இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆ, ஒரு சின்ன பிடிப்பு இருக்கலாம். அதாவது சரி, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மனசுதான், இல்லனா எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. இது பார்க்க நல்லா இருந்தாலும் இங்கேயும் ஒரு நான், அது பெரிய நானா இருந்தாலும் சரி, ஒரு மையம் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். இதுல என்ன தப்பு? இதுல ஒரு உள்ளார்ந்த தன்மை, இன்ஹெரன்சி, ஒரு நிரந்தரமான ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. இதைத் தாண்டி போறதுதான் அடுத்த நிலை. அதுதான் அனாத்தா. அனாத்தா, இத பாலி மொழி நினைக்கிறேன். ஆமா, இதுக்கு அர்த்தம் ஆன்மான்னு ஒன்று இல்ல, அதாவது நோ செல்ஃப், அல்லது செய்பவன்னு யாரும் இல்ல, நோ ஏஜென்ட். இந்த நிலை இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கே. செய்பவன் இல்லேனா என்ன அர்த்தம்? நாம தானே எல்லாத்தையும் செய்யறோம், நான் தானே இப்ப பேசிட்டு இருக்கேன். இதுக்கு ஆசிரியர் ஏதாவது அனுபவம் சொல்றாரா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். ஆசிரியர் அக்டோபர் 2010 அவருக்கு கிடைச்ச ஒரு நேரடி உள்ளொளிய சொல்றார். என்னன்னா, பார்ப்பது என்பது வெறும் காட்சியின் அனுபவம் மட்டும்தான். பார்ப்பவர்னு ஒருத்தர் தனியா இருந்து காட்சியை பார்க்கவில்லை. பார்ப்பவர் இல்லையா? ஆமா, பார்ப்பவர் பார்க்கிறார்ங்கிற பார்வை மொத்தமா அழிஞ்சு போகுது. பார்ப்பதுல எப்பவுமே வடிவங்கள், வண்ணங்கள், தோற்றங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஓ, அப்போ நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நினைக்கிறேன்னு நாம சொல்றதெல்லாம் ஒரு ஒரு வழக்கம்தானா, ஒரு மாயையா? ஒரு வகையில அப்படி சொல்லலாம். செயல்கள் நடக்குது, எண்ணங்கள் வருது, உணர்வுகள் தோன்றுது. ஆனா இதை செய்யறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நான் அல்லது ஒரு நிலையான ஆன்மா அங்க இல்ல. ஒரு ஆதாரம் அல்லது பின்னணி எதுவுமே இல்லையா? வெறும் செயல்களின் ஓட்டம் தானா? சரியா சொன்னீங்க. வெறும் நிகழ்வுகள், செயல்களின் தொடர்ச்சி. இது ஒரு கண்ணாடி பிம்பத்தோட ஒப்பிடலாம். ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் கண்ணாடியே இல்லைன்னு உணர்ற மாதிரி. கண்ணாடியே இல்லையா? ஆமா, அதாவது ஒரு நிலையான ஆதாரம் இல்ல. உணர்வு இருக்கு, அது விஷயங்களை அறியுது, அதுக்கு சுய ஒளிர்வு இருக்கு. ஆனா அந்த உணர்வே ஒரு நிலையான மாறாத பொருள் கிடையாது. அதுவும் தோன்றி மறையிற உலகத்தோட ஒரு அம்சம்தான், ஒரு குணம்தான். இதுதான் அனாத்தாவோட மையக்கருத்து. இது நிஜமாவே ரொம்ப ஆழமான பார்வை. சரி, அனாத்தாக்கு அப்புறம் அடுத்ததா சூன்யத்தன்மை வருது. ஆமா, அனாத்தாங்கிறது நான் அல்லது செய்பவன் இல்லைன்னு உணருது. சூன்யத்தன்மை அல்லது வெறுமைங்கிறது இது என்னன்னா, நாம பார்க்கற உணர்ற இந்த தோற்றப்பாடுகள், ஃபினோமினா, இதுங்க கூட உள்ளார்த்தமா எந்த சாரமும் இல்லாதவை, நிலைத்தன்மை இல்லாதவைன்னு உணர்றது. அனாத்தா நான் இல்லைன்னு சொல்லுது, சூன்யத்தன்மை நான் பார்க்கிற விஷயங்களும் நிலையானதில்லைன்னு சொல்லுதா?
மிகச்சரியா சொன்னீங்க. அதாவது பார்க்கறதுல காட்சிகள் மட்டும்தான் இருக்கு, கேட்கறதுல ஓசைகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த காட்சிகளுக்கோ ஓசைகளுக்கோ பின்னால பிடிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு நிலையான உண்மை பொருள், ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்ல. எல்லாம் எப்படி இருக்கும் அப்போ? எல்லாம் தண்டில தோன்றி மறையிற குமிழிகள் மாதிரி, நுரை மாதிரி. பிடிக்க முடியாது. உள்ள ஒன்னும் இல்ல. உடல் மனம் உளரும்னு நாம நினைக்கிற எதுவுமே நிஜமா நிலைச்சு நிக்கிற ஒன்னும் இல்லைன்னு அனுபவத்துல தெரிகிறது. எல்லாம் ஒரே சுவை. ஆனா இங்கே ஒரு எச்சரிக்கை சொல்றாரே ஆசிரியர். அனாத்தாவ உணர்ந்ததுக்கு அப்புறம், ஆனா சூன்யத்தன்மைக்கு முன்னாடி நாம பாக்குற இந்த உலகத்தை ரொம்ப நிஜம்னோ ரொம்ப திடமானதுன்னு நம்புற ஆபத்து இருக்குன்னு. ஆமா, அது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். நான் இல்லைன்னு புரிஞ்ச பிறகும் கூட இந்த உலகம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியிற பொருட்கள் எல்லாம் ரொம்ப திடமா உண்மையா இருக்கிற மாதிரி தோணலாம். அனாத்தாவுக்கு பிறகு சூன்யத்தன்மைக்கு முன்னாடி இந்த நிலை வரலாம். அப்ப சூன்யத்தன்மைனா என்ன? சூன்யத்தன்மைங்கிறது இந்த தோற்றங்களும் கூட கனவு மாதிரி சாரமற்றவைன்னு உணர்றது. ஆனா இது சும்மா எல்லாம் போய் எல்லாம் மாயன்னு வெறும் கருத்தா நினைச்சிட்டு அமைதியா இருக்கிறது இல்ல. அது முக்கியம். ஆமா, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்களே, கயிறு பாம்பு. ஆமா, இருட்டுல ஒரு கைத்த பார்த்து பாம்புன்னு பயப்படுற ஒருத்தர், சரி இனிமே இது பாம்பு இல்லைன்னு நினைச்சுக்கிறான்னு சொன்னா பயம் போகாது. அது பாம்பு இல்ல, வெறும் கயிறு தான்னு வெளிச்சம் வந்து தெளிவா தெரிஞ்சாதான் அந்த பயம் முழுசா போகும் இல்லையா? ஆமா. அது மாதிரி சூனியத்தன்மைங்கிறது ஒரு கருத்து இல்ல, அது அனுபவத்துல வர்ற ஒரு ஞானம், ஒரு நேரடி தெளிவு. இன்னொரு உதாரணம் கூட சொன்னார், சாண்டா கிளாஸ் பத்தி. ஆமா. சாண்டா கிளாஸ் இல்லைன்னு சும்மா தெரிஞ்சுக்கிறது வேற, அவர் நிஜமாவே இல்லைன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் சந்தேகமே இல்லாம உணர்றது வேற இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு ஆழமான உணர்தல். புரியுது. ரொம்ப நல்ல உதாரணங்கள். சரி, அனாத்தா சூன்யத்தன்மை, இதுக்கப்புறம் சார்பு தோற்றம் டிபெண்டன்ட் ஒரிஜினேஷனை பத்தி பேசுறார். இதுக்கும் அனாத்தாவுக்கும் என்ன தொடர்பு? இது வேறயா? நல்ல கேள்வி. நெருங்கிய தொடர்பு இருக்கு, ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்ல. அனாத்தாங்கிறது செய்பவன் இல்லைன்னு சொல்றது. சார்பு தோற்றங்கிறது அப்படி செய்பவன் இல்லைன்னா அப்போ விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னு விளக்குது. ஓ, எப்படி நடக்குது? அனாத்தாவை உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு செயல் நடக்கும்போது அதுக்கு ஒரு தனிப்பட்ட நான் காரணம் இல்ல, அது பல காரணங்களோட தொகுப்பால ஒன்னுக்கொன்னு சார்பா நடக்குதுன்னு உள்ளுணர்வாவே தெரியும். உதாரணம் சொன்னீங்களே, கீபோர்ட் சத்தம். ஆமா, அதே எடுத்துக்கலாம். நீங்க இப்போ டைப் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த சத்தம் எப்படி வருது? மனசுல ஒரு வார்த்தை தோணுது, கைக்கு சிக்னல் போகுது, கை அசையுது, விரல் கீயை அழுத்துது, அது பட்டன்ல பட்டு சத்தம் வருது. அந்த சத்தம் காத்துல பரவி காதுக்கு கேக்குது. இது ஒரு தொடர் நிகழ்வு. ஆமா. இதுல நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு எங்க இடம் இருக்கு? இது எல்லாமே ஒன்னு சார்ந்து நடக்கிற ஒரு செயல்பாடு, ஒரு ப்ராசஸ். இதுக்குன்னு ஒரு முதலாளி இல்ல, ஒரு மையக்கட்டுப்பாடும் இல்ல. ஆஹா, அப்போ எந்த செயலுமே எந்த அனுபவமே யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எல்லாம் காரண காரியங்களோட ஒரு தொடர் விளையாட்டு தானா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான், காரணங்கள் சேரும்போது ஒரு விஷயம் தோணுது, காரணங்கள் விலகும்போது அது மறைஞ்சிடுது. இதுதான் சார்பு தோற்றம். இந்த புரிதல் வரும்போது நான் என்னுடையதுங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமா அடிபட்டு போயிடும். ஏன்னா எதை என்னுடையதுன்னு சொல்றது எல்லாமே பல விஷயங்களோட கூட்டு விளைவு தானே. இவ்வளவு தூரம் நாம இந்த நிலைகளை பத்தி பேசணும், ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள். ஆனா நீங்க இப்ப கேட்கலாம், சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன பிரயோஜனம், இதனால வாழ்க்கையில என்ன பயன்னு? ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆழமான உள்ளொலி, இந்த ஞானம் வாழ்க்கையே மாத்திடுங்கிறன்னு. அது எப்படி மாத்தும்? முக்கியமா அவர் சொல்றது, துன்பத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும், ஒரு தெளிவு, ஒரு இயல்பான அமைதி வரும். இது நம்ம கோவம் பயம் மாதிரி உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறதில்ல. இல்ல, அது வேற. இது அறியாமைங்கிற வேற வெற்ற மாதிரி. வேர் போயிடுச்சுன்னா அதோட களைகளான அந்த கோபம் பயம் கவலைங்கிற துன்பங்கள் தானா விழுந்துடும் சொல்றார். ஒரு கோபம் வந்தா கூட அது என்னோட கோபம்னு நம்ம அதை புடிச்சுக்க மாட்டோம். அது உடம்புல மனசுல நடக்கிற ஒரு நிகழ்வை மட்டும் தெரியும். அது உங்களை துன்புறுத்தாது. ஆமா, இதுல ரொம்ப முக்கியமானது ஆசிரியர் சொல்ற அந்த விடுதலை, லெட்டிங்கோங்கிறத பத்தி. நிறைய பேர் இதை ஒரு மாதிரி பற்றுண்மையோட எதுலயும் ஒட்டாம விலகி நிக்கிறதுன்னு டிசோசியேஷன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா. ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அப்படி விலகி நிக்கிறது அறியாமையை இன்னும் அதிகமாக்கும். உண்மையான பார்வை, அதாவது விஷயங்கள் உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு அனாத்தா, சூன்யத்தன்மை, சார்பு தோற்றம், இந்த புரிதல் வந்தாதான் பிடிப்புகள் தானா இயல்பா முயற்சி இல்லாம விலகும். அதுதான் உண்மையான நேச்சுரலான விடுதலை. இதுக்கு சரியான பார்வை, ரைட் வியூ ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இல்லையா? வெறும் அனுபவம் மட்டும் போதாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான பார்வைனா
எல்லா கருத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. த ரைட் வியூ இஸ் நோ வியூ இஸ் நாட் த ரைட் வியூ. உண்மையான ஞானம் வரணும். தியானம் பண்றது, மனசை ஒருநிலைப்படுத்துறது, சமாதி நிலையில இருக்கிறதெல்லாம் ஓகே. அது தற்காலிகமா மனசை அமைதிப்படுத்தலாம். ஆனா நிரந்தரமா துன்பத்தோட வேற அரிக்கிறதுக்கு ஞானம் தான் வேணும். அப்போ பயிற்சி? ஒரு தடவை இந்த ஞானம், இந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ற பயிற்சிங்கிறது ஒரு முயற்சி இல்லாத ஒண்ணா, நான் மெடிடேஷனா மாறிடும். அது ஒரு செயல் இல்ல, அது ஒரு நிலை. அதாவது வாழ்க்கையோட யதார்த்தத்துல இயல்பா நிலைச்சு நிக்கிறது. ஆனா இந்த விழிப்புணர்வே இல்லாம யாராவது நான் முயற்சி இல்லாம இருக்கேன், நான் மெடிடேஷன் பண்றேன்னு சொன்னா அது சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறார். அதுவும் சரிதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நிலைகள் எல்லாம் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு கரெக்டா வரிசையா வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா, அனுபவங்கள் மாறி மாறி வரலாம். புரிதல்கள் முன்னுக்கு பின்னாடி ஆழமாகலாம். ஆசிரியர் கூட ஆரம்பத்துல தனக்கு இருந்த அந்த நான் இருக்கிறேன் பற்றிய புரிதல் முழுசா சரியில்லைன்னு பின்னாடி திருத்திக்கிட்டதா சொல்றார். ஓ, அதனால்தான் அந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம். உங்கள் அனுபவத்தை நம்புங்க, ஆனால் உங்கள் பார்வையை தொடர்ந்து செம்மைப்படுத்துங்கள். அதாவது ட்ரஸ்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பட் கீப் ரிஃபைனிங் யுவர் வியூ. அருமையான மேற்கோள். இந்த புத்தகத்தோட அல்லது இந்த குறிப்புகளோட சிறப்பே இதுதான் நினைக்கிறேன். நான் இருக்கிறேங்கிற ஆரம்ப நிலையிலிருந்து சார்பு தோற்றம் வரைக்கும் பலவிதமான உள்ளொளிகளை, அதோட நுணுக்கங்களை, ஆபத்துக்களை எல்லாம் ஒரே இடத்துல தொகுத்து விளக்குது. ஆக மொத்தத்துல நாம என்ன பார்த்தோம்னா, இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது நான் இருக்கிறேன்னு உணர்றதுல ஆரம்பிக்குது. அது ஒரு முக்கியமான படி. ஆனா அதுவே முடிவல்ல. அப்புறம் இருமையின்மைய உணர்ந்து நான்கிற செய்பவன் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாம பார்க்கிற இந்த உலகத்தோட தோற்றங்கள் கூட சாரமற்றவை, நிலையற்றவைன்னு புரிஞ்சுக்கிட்டு, கடைசியா எல்லாமே காரண காரியங்களால ஒன்னு சார்ந்துதான் நடக்குதுன்னு ஆழமா உணர்ற ஒரு தொடர்ச்சியான, ஆழமாய்கிட்டே போற ஒரு செயல்முறை. கரெக்ட். முக்கியமா இது வெறும் புத்தகத்துல படிக்கிற தியரி இல்ல. நேரடியான அனுபவமும், அந்த அனுபவத்தின் மூலியமா கிடைக்கிற பார்வையை அப்பப்ப சரி பார்த்து கேள்வி கேட்டு இன்னும் தெளிவாக்கிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமை. இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு கேள்வி விட்டுட்டு போக நினைக்கிறேன். இந்த புத்தகத்துல சொன்ன இந்த ஞான நிலைகள், குறிப்பா இந்த அனாத்தா, செய்பவனின்மை, அப்புறம் சார்பு தோற்றம், காரண காரிய தொடர்பு, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நினைக்கிற எண்ணங்கள், உணர்ற உணர்ச்சிகள், செய்யற செயல்கள், இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்க உதவும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. நானும் ஒருத்தர் இல்லைன்னா இந்த செயல்கள், அனுபவங்கள் எல்லாம் எப்படி நடக்குது? அப்போ இந்த செயல்முறையில முயற்சிக்கோ தேர்வுக்கோ என்ன இடம் இருக்கு? இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா. இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து இந்த ஆழ்ந்த சிந்தனையில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை நீங்க பகிரும் வேறு சில தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள். நன்றி.